யூ ஹேவ் டு டாக் டு பீப்புள். பீப்புள் ஆர் ஹேவிங் சொல்யூஷன்ஸ். எங்கெங்க யானை வருது, எங்கெங்க யானை முட்டிட்டு வருதுன்னு ஜனங்க சொல்றாங்க. நீங்க வந்த பின்னால ஜனங்க உங்களோட தமிழ்ல பேச முடியலன்னு சொல்றாங்க. அரேஞ்ச் இன்டர்பிரேட்டர் யாரோ ஒருத்தர் படிச்ச பையன் இருப்பான், அங்க வந்து வேலைக்கு எல்லாம் எம்ஃபில் படிச்சவன்லாம் வந்து காடா வேலைக்கு செஞ்சிருக்கான். ஒருத்தர் போய் பேசுங்க, லாங்குவேஜ் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, ஜனங்கிட்ட பேச வேண்டியதானே. ஆபீசரையே ஸ்டன் ஆக்கிய விவசாயியின் பேச்சு. இன்னைக்கு இந்த பையன் யங் மேன், நீங்க போய் பாருங்க எவ்வளவு தூரம் யானை வந்து ஒரு 2 hours மேல இருந்து அவனை போட்டு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அந்த அம்மா இருக்கு, 5 பேர். நாங்க இப்ப ஃபாரஸ்ட் எங்களுக்கு தான். நாங்க இல்லாம இந்த ஃபாரஸ்ட டிஎஃப்ஓ மேனேஜ் பண்ண முடியாது, இந்த கார்டு வாட்சர் மேனேஜ் பண்ண முடியாது. இங்கிலீஷ்லயே பேசி அதிரவிட்ட சம்பவம். பேச பேச அமைதியாக கேட்ட அதிகாரியின் வீடியோ. ஒரு போன் பண்றாங்க, இங்க ஒரு யானை நிக்குது, அங்க ஒரு யானை நிக்குது. போன் பண்ணா ஒரே வண்டி 3-4 பேரு, அவனுக்கு டைம் சம்பளம் இல்ல, டீசல் இல்ல, ஒண்ணும் வர்றது இல்ல. அவங்ககிட்ட ஒண்ணு இல்ல, அவங்ககிட்ட கைதான் இருக்கு, என்கிட்ட கைதான் இருக்கு. பாருங்க, கர்நாடகா சைடுல போலீஸ் ஜீப் பார்த்தா யானை ஓடுது, இங்க போலீஸ் ஜீப் பார்த்தா யானை வருது. ஏன்? அவங்க வந்து ரப்பர் ஏதோ யூஸ் பண்றாங்க. கிராக்கர் பட்டாசு வாங்கி கொடுக்கறது இல்ல. I know how much money is spent in this forest. தாளவாடி பகுதியில் இருக்கக்கூடிய கரளவாடி கிராமத்துல 10க்கும் மேற்பட்ட யானைகள் புகுந்து விவசாய நிலத்தை சேதப்படுத்துச்சு. யானைகளை விரட்ட சென்ற 28 வயது இளைஞர் யானை தாக்கியதுல பரிதாபமா உயிரிழந்தார். யானைகளை கட்டுப்படுத்த தவறிய வனத்துறையினரை கண்டிச்சு விவசாயிகள் போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில தான் தாளவாடி விவசாயிகள் சங்கத்தின் நிர்வாகி சுப்பிரமணியத்துக்கிட்ட ஆசனூர் வன அலுவலர் பேச்சுவார்த்தையில ஈடுபடும் பொழுது அவரு ஆங்கிலத்துல உரையாடிய நிலையில விவசாயிகளோட குறைகளை உங்களால எப்படி நிவர்த்தி செய்ய முடியும், எங்களோட மனவேதனையை எப்படி உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேள்வியை கேட்டிருக்காரு. மனிதர்களையும் விவசாய நிலங்களையும் அந்த யானைகள் உள்ள நுழைந்து சேதப்படுத்துவதனால 11 கிலோமீட்டர் தொலைவிற்கு வேலி அமைத்து வனத்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் அவர் கோரிக்கை வச்சிருக்காரு. விவசாயி அதிகாரி கிட்ட இங்கிலீஷ்ல பேச பேச அதிகாரி ஒரு நிமிடம் ஸ்டன் ஆகி அமைதியா கேட்டுட்டு இருக்காரு. இது குறித்தான வீடியோ காட்சிகள் இணையதளங்கள்ல வெளியாகி இருக்குது.